பொங்கல் விடுமுறை முடிந்து ஏராளமான மக்கள் விழுப்புரம் புறவழிச்சாலை வழியாக சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. பொங்கல் விடுமுறையை தொடர்ந்து சென்னையில் இருந்த பொதுமக்கள் ஏராளமானோர் தென் மாவட்டங்களுக்கு விடுமுறைக்காக சென்றிருந்தனர். பண்டிகை காலம் முடிந்து நாளை முதல் பணிக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அனைவரும் இப்போது சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகளில் தென் மாவட்டங்களில் இருந்து பயணிப்பவர்கள் விழுப்புரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து செல்லாமல் புறவழிச்சாலை வழியாக செல்கிறது. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருப்பதனால் பேருந்துகள் உள்ளே செல்லவில்லை. மேலும் வாகனங்கள் தொடர்ந்து அதிக அளவில் செல்வதனால் இங்கு ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையே ஏற்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுப்பதால் நேற்றும் இன்றும் புறவழிச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்காக மாவட்ட நிர்வாகங்கள் ஆங்காங்கே காவல்துறையினரை நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அதிக அளவு வாகனங்கள் பயணிப்பதால் இரவு முழுவதும் இந்த வாகனங்கள் பயணம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.